பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயஸ்வரி சமயசிங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே. ஜெய் வாராகி. பராபவ வருடம் ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கோவில் திருவிழாக்களில் அதிகமாக கலந்துக்கிடுவாங்க. கோவில் திருவிழாக்களை ஒரு தலைமை பொறுப்படுத்த செய்வாங்க. இவங்களுடைய வழிகாட்டியதன்படி தான் அந்த கோவில் திருவிழா நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை பார்த்துட்டு கண்டுக்கிறாமல் போனவங்க பூரா இந்த மாதத்தில் வரும்போது ஐயா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிறருக்கு மரியாதைக்குரிய நபராக நீங்கள் தென்படுவீங்க. மரியாதை கலந்துருக்கும். ஆன்மீக போக்கு அதிகரிக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு சாமிக்கு விரதம் இருப்போமே, அம்பாளுக்கு விரதம் இருப்போமேன்னு சொல்லி ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உருவாகும். அம்பாலை ரொம்ப மானசீகமாக நேசித்து வழிபட வாய்ப்புகள் கிடைக்கும். சுய கௌரவத்துக்கு பங்கம் இருக்காது. இந்த மாதம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் ஒரு தொந்தரவு இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இதுவரைக்கும் இடையூறு இருந்துச்சுன்னா அது விளையிடும். இனி நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். இந்த திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு, திருமண வயசு உள்ளவங்களுக்கு, திருமணத்தாக பெண் பார்க்குறவங்களுக்கு இல்லை மாப்பிள்ளை பார்க்குறவங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் வர்ற மாசி மாதத்துக்குள்ளே திருமணம் ஆகிடும். வரேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. சீக்கிரமே திருமணம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடக்கு. ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த குரு பகவான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்துட்டு தான் ஒரு பயிற்சி ஆவார். ஜாதகத்திலே அந்த திருமண தசா ஓடணும். ஏதாவது திருமணத்துக்கு உண்டான இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டு திருமண தோஷங்கள் ஏதாவது இருந்தானா கொஞ்சம் தாமதமாகும். திருமணத்தால் கொஞ்சம் தடை உருவாகலாம். அதை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பரிசீலிப்போம். இந்த நேரத்தில் உங்களுடைய மனைவியினுடைய உடல்நிலைகளை சற்று பார்த்துக்கிறோம். திருமணமானவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணை, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறோம். அவங்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் குறைபாடு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஏதாவது ஒரு மருத்துவ செலவினங்கள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவினம், இந்த தோலில் அடிக்கடி அரிப்பு இந்த மாதிரி வர்றது, தோலில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பெரிய பாதகங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. இந்த மகர ராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்துல ரொம்ப சற்று கவனமாக இருக்கணும். ரொம்ப அவங்கக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா பெண்களால் சில நேரங்களில் இந்த மாதத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பெயர் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது ஒரு நல்லதுக்கு தான் நீங்கள் சொல்ல போயிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க அதை திரிச்சு தேவையில்லாத ஒரு பழியை, வீண் பழியை உங்கள் மேலே போடக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாயிடும். பிறருடைய வாழ்க்கையில் அக்கறை ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயலெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாத உண்டாக்கிறோம். பொது திருவிழாக்களில் கலந்துக்குங்க. பொதுவான விஷயத்துக்கு திருவிழாக்களில் மட்டும், சுவாமி திருவிழாக்களில் மட்டும் கலந்து செய்யுங்க. அதில் நல்ல பேர் கிடைக்கும். மற்றவருடைய பொதுவான விஷயத்தில் தலையிட வேண்டாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு உடம்பு வலி, நல்ல இந்த திருகு வலின்னு சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் ரொம்ப முறுக்கிக்கிட்டு இருக்கும், ரொம்ப அடிச்ச போட்ட மாதிரி ரொம்ப வலி, உடல் அசதி
இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். உடம்பை பார்த்துக்கிறங்க. ஆடி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரி உங்கள் உடம்புல சற்று பாதகம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பெருசாக மருத்துவ செலவுகள் வராது. கொஞ்சம் ஒரு சோம்பல்தனம், ஒரு அலைச்சல்னால இந்த மாதிரி இருக்கும். அதிகப்படியான அலைச்சல் இருக்கும், அதனால் அந்த மாதிரி இருக்கும். தன வரவுக்கு பஞ்சம் இருக்காது. வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய பாதகம் இருக்காது. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிலவும், மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கே வந்து தெரியும், இனிமேல் இந்த ஆன்மீகத்தில் வந்து நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு நல்ல இந்த மாதத்தில் நல்ல பாக்கியம் இருக்குது. ஆன்மீக விஷயம் நல்லாயிருக்கும். ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாம் அகன்றும். தெய்வத்தை நீங்கள் வந்து நிந்திக்கும் போது தெய்வத்தை ஒருபோதும் வந்து பழித்து பேசிடாதீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் பரிபூரணமாக இருக்கும். தெய்வத்தை மட்டும் பழித்து பேசிடாதீங்க. தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டே வாங்க. தெய்வத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உபாசனை பண்ணுறீங்களோ, தெய்வத்தை வந்து வழி எடுக்கிறீங்களோ, கை எடுக்கிறீங்களோ, உங்களுக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. நல்ல குழந்தைகளாக பிறந்திருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். இவங்களுக்கிட்ட உங்களால் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல பெயர் ஏற்படும். இதுவரைக்கும் குழந்தைகள்கிட்ட வந்து தேவையில்லாத ஒரு அவப்பெயர் உண்டாயிருக்கும். இனிமேல் வந்து இந்த குழந்தைகளால் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். குழந்தைகள் இதுவரைக்கும் ஒரு பாசநேசம் இல்லாதவன இனிமேல் பாசநேசம் ஆவாங்க. குழந்தைகள் வந்து ஒரு மதிப்பு மரியாதையோடு உங்களை வழி நடத்துவாங்க. இந்த மாதம் முழுவதுமே அம்பாள் உங்களுக்கு சிறப்பான மாதமாக நடத்தி கொடுப்பாங்க. அம்பாளை வழிபடுங்க. நன்றி.